பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவகாலம் மரணத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவருக்கு யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் அப்படி ஆனார். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய காரியங்களில் நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமையாக இருப்போம். ஒன்று ஓனருக்கு வேலை செய்கிற இடத்துல அடிமையாக இருப்போம், இல்லை கணவன் மனைவி இடத்துல அடிமையாக இருப்பீங்க, இல்லை மனைவி கணவன் இடத்துல அடிமையாக இருப்பீங்க, இல்லை ஸ்கூலில் வாத்தியார் கீழே, அதாவது ஒருத்தரவே டார்கெட் பண்ணுவாங்க, அங்கே அடிமையாக இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எந்த ஒரு காரியத்துலையும் இருக்கட்டும், அது எங்கே வேணால் இருக்கட்டும் அடிமைத்தனம். ஆனால் தேவன் சொல்கிறாரு அதே வசனத்தில் கீழே பாருங்கள், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்ட விருதினாலே அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய அடிமைத்தனம் எங்கே வேணா இருக்கலாம். அந்த உலகத்தில் குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகணும் விரும்புகிறீங்கன்னா எங்கே வேணா இருக்கலாம். இயேசு இரட்சகர் என்று விசுவாசித்தால் போதும். இந்த அடிமைத்திலிருந்து எனக்கு விடுதலையாக்குங்க அப்படின்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அடிமைத்தனத்தின்னா மனுஷனுக்கு தான் அடிமைத்தனத்தில் இல்லை, பாவத்தில் அடிமையாக இருந்தாலும் அது அடிமை தான். ஒருவேளை எனக்கு இந்த சிகரெட் பழக்கிலிருந்து விடுதலையாக முடியல, இந்த தண்ணி அடிக்கிறது என்னால் விடுதலையாக முடியல, விபச்சார பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல, தவறான பெண்கள் தொடர்புலேருந்து ஆண்கள் தொடர்புலேருந்து என்னால் விடுதலையாக முடியல, தவறான பழக்க வழக்கங்கள் போதை வசத்திலிருந்து என்னால் விடுதலையாக முடியல. இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகணும்னா இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து என்னை இதில் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதுக்கான வழிவாசல் கட்டாயம் உங்களுக்கு திறப்பார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம், அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு நித்திய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இயேசுக்குள்ளே வந்தால் அன்றாட தேவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு நாள் தேவையான வழிவாசலை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். இயேசுவை விசுவாசித்தால் இது கண்டிப்பாக நடக்கும். வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும், அதை நீங்கள் நம்பணும். இவ்வளோ பிரச்சனையிலேருந்து விடுங்க. உலகத்தில் என்ன பிரச்சனை, யாருனாலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையை இயேசு தீர்க்க முடியும். அதை நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் நம்ம செய்ய முடியும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள்.